வணக்கம். இன்றைய செய்திகள். மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று காலை புறப்பட்டுச் சென்றுள்ளார். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தாவேக தலைவர் விஜய் ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ளார். நேற்று காலை திருச்செந்தூர் சென்ற விஜய் கடலில் நீராடிய பிறகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிலையில் சென்னையில் இருந்து இன்று காலை 10 மணி அளவில் ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு செல்வதற்காக விமான நிலையம் புறப்பட்டு சென்று ஷீரடி சாய்பாபை தரிசிக்க சென்றுள்ளார். முன்னதாக பலமுறை ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்று விஜய் தரிசனம் செய்துள்ளார். கடைசியாக தி கோட் திரைப்படம் வெளியீட்டிற்கு முன்னதாகவும் தாவேக முதல் மாநாட்டிற்கு முன்னதாகவும் விஜய் ஷீரடி சென்றது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் கூவாகம் அருள்மிகு கூத்தாண்டவர் சுவாமி திருக்கோவில் சித்திரை பெருவிழா தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருநங்கைகள் தங்களது குலதெய்வமாக கூத்தாண்டவரை கருதி இந்த கோவிலில் வழிபட்டு வருகின்றனர். அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா நடுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விளிம்பு நிலை சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர் ஹரிஹரனின் மரணம் மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் கொடுக்கிறது. காதல் தொடர்பு காரணமாக சமூக மற்றும் சாதிய அழுத்தங்களுக்கு உள்ளாகி அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி மிகவும் கண்டனத்திற்கு உரியது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சாதி வேறுபாடு என்ற பெயரில் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிக்கப்படுவது மனித நேயத்திற்கும் சமத்துவ கொள்கைக்கும் எதிரான கொடூரமான செயலாகும். இத்தகைய சம்பவங்கள் நாகரீக காலத்தில் தற்போதும் நடைபெறுவது நம் சமூகத்தின் பின்னடைவை வெளிப்படுத்துகிறது என்றும், இளைஞர்கள் மீது நடத்தப்படும் சாதிய வன்கொடுமைகள் சமூக நீதிக்கு விடுக்கப்படும் பெரும் சவாலாகும். இத்தகைய கொடூர செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படாததே குற்றங்கள் தொடர்வதற்கு காரணமாக அமைகிறது என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நேற்றைய மின் தேவை 21,211 மெகாவாட்டாக இருந்ததாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அனல் மின் நிலையம், காற்றாலை, சோலார் வாயிலாக நேற்று 6,915 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. மத்திய தொகுப்பு மற்றும் தனியாரிடம் இருந்து 14,296 மெகாவாட் மின்சாரத்தை மின் வாரியம் வாங்கியுள்ளது. நேற்று ஒரே நாளில் 462.76 மில்லியன் யூனிட்டுகள் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய மாநிலங்களிலேயே தமிழகத்தில்தான் மின்சாரத்தின் தேவை அதிகமாக உள்ளது. கடந்த மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது மின்சாரத்தின் தேவை 19,679 மெகாவாட்டிலிருந்து 19,822 மெகாவாட்டாக மிதமாக உயர்ந்துள்ளது. தற்போது கோடை வெயில் முன்கூட்டியே தொடங்கியுள்ளதாலும் தொழில்துறை வளர்ச்சியாலும் அடுத்த மாதங்களில் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக மத்திய மின்சாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்கி 2 மாதங்கள் நிறைவடைய உள்ள நிலையில் இதுவரை 1.12 லட்சம் மாணவர்கள் மட்டுமே சேர்ந்துள்ளனர். இதை வரலாற்று சாதனை என திமுக அரசு கூறிக்கொண்டிருக்கிறது. உண்மையில் ஒவ்வொரு பள்ளியிலும் 1ஆம் வகுப்பில் சராசரியாக 3.11 மாணவர்கள் மட்டுமே சேர்ந்திருக்கும் நிலையில் இதை சாதனை என்று கூறுவது ஏமாற்றும் செயலாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் ஒன்றியம் திருபுவனம் பேரூராட்சி அதிமுக செயலாளர் செல்வராஜை கட்சியிலிருந்து நீக்கம் செய்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். திருவிடைமருதூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் இளமதி சுப்பிரமணியனுக்கு எதிராக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் செல்வராஜ் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். ரசாயனம் மூலம் மாம்பழங்களை பழுக்க வைத்து விற்பனை செய்தால் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். ரசாயனம் பயன்படுத்தி செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்படுகிறதா என்று ஆய்வு மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், ரசாயனம் மூலம் மாம்பழங்களை பழுக்க வைத்து விற்பனை செய்தால் விற்பனை உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்காக வெளிமாநிலத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒரு தொகுதிக்கு ஒரு பார்வையாளர் என 234 தொகுதிகளுக்கும் 234 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் பார்வையாளர்கள் அனைவரும் மே 2ஆம் தேதிக்கு முன்னதாக தமிழகம் வருவார்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் 63 மையங்களில் மே 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில்
காசி விஸ்வநாதர் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு நடத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்திற்கு பிரதமர் மோடி சென்றுள்ளார். அவர் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மேள தாளம் முழங்க வரவேற்பளிக்கப்பட்டது. கோவிலில் நடந்த யாகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இன்று 594 கிலோமீட்டர் நீளமுள்ள கங்கா விரைவு சாலையை பிரதமர் திறந்து வைக்கிறார். இந்த விழாவில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.